மக்களே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது எப்படி நம்மளுடைய ரேஸ் வெர்ஷன் 2 இது எப்படி பண்ணுறதுன்னு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு என்னுடைய ரேஸ் வெர்ஷன் பாருங்கள். என்னுடைய ரேஸ் வெர்ஷன் ஷார்க்கு வெர்ஷன் 1 தான் இருக்குது. இதை நம்ம ரேஸ் வெர்ஷன் 2ல் மாற்ற போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த ரேஸுக்கு சில ரெக்குவயர்மெண்ட்லாம் இருக்குது. என்ன ரெக்குவயர்மெண்ட் அப்படின்னா, அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வாரியர், அதாவது இந்த வாரியர் ஹெல்மெட் எப்படி எடுத்துக்கணும். அதாவது வாரியர் ஹெல்மெட்னால் இங்கே காட்டுறேன். இங்கே இருக்குது பாருங்கள் வாரியர் ஹெல்மெட்டு. இதுக்கு பெஸ்ட்டு ஏதோ இருக்கும். அவனுடைய கிஸ்ட்டை லாஸ்ட்டு கிஸ்ட் வரைக்கும் முடித்திங்கன்னா அந்த பசில் மாதிரி இருக்கும். அதை முடிச்சிங்கன்னா அவனுக்கு வாரியர் ஹெல்மெட் கிடச்சிரும். அப்புறம் வாரியர் ஹெல்மெட்டுக்கு 850 லெவல் இருக்கணும். அப்புறம் உங்களோட கையில் 5 லேக் இருக்கணும். இப்போ எல்லாமே தெரிஞ்சிச்சுன்னா அப்படியே இங்கே வாங்க. இங்கே வந்துட்டிங்கன்னா இவன் இருப்பான். இவனை கிஸ்ட் எடுங்கன்னா வரமாட்டீங்கன்னா வந்துச்சு மக்களே. இவனை டூ இட்டு அப்படி கொடுத்தீங்கன்னா ஃபைன் தம்னுவான். என்ன ஃபைன் தம் அப்படின்னா 3 ஃப்ளவர் இருக்கும் மக்களே. ஆமாம், 3 ஃப்ளவர் இருக்கும். அந்த 3 ஃப்ளவர் கண்டுபிடிக்கணும். முதல்ல யாரோ அக்செப்ட் கொடுத்துட்டு 3 ஃப்ளவர் இருக்கும். ஒரு ஸ்பான் ஏரியாவும் நான் காட்டுறேன். ஃபஸ்ட்டு ஸ்பான் ஏரியா இங்கே தான் எங்கேயோ இருக்கும். இருங்க மக்களே, எங்கன்னு கரெக்டாக தேட்டிட்டு வரேன். ஓகே மக்களே, கரெக்டாக எங்கன்னு நான் பார்த்துட்டு வரேன். இவங்க மக்களே எங்கன்னா இங்கே தான் இருக்கும். ஃபஸ்ட்டு ஸ்பான் லொக்கேஷன் இதுதான். அது இப்போ ரெட் ஃப்ளவருக்கு மொத்தம் 4 ஸ்பான் ஏரியா இருக்குது. ஆனால் எனக்கு ஃபஸ்ட்டு ஸ்பான் ஏரியாவில் எனக்கு கிடச்சிச்சு. ஓகே மக்களே, ஜாலி. ஆனால் உங்களுக்கு அப்படி விட மாட்டேன். நான் மொத்தம் 3 லொக்கேஷன் இருக்குது. வாங்க காட்டுறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த கிங்டம் ஆஃப் ரோஸ் வந்துட்டிங்கன்னா இந்த கரெக்டாக அந்த இது இருக்குது. அந்த ரெட் கலர் இது இருக்குல்ல மக்களே, அதுதான் ஃபஸ்ட்டு இதுவே. அதை விட்டிங்களா இப்போ அங்கே இல்லை வச்சுக்கோங்க. இன்னொரு லொக்கேஷனுக்கு எங்கே புத்தாவை மாறிடுறேன். புத்தாவை மாட்டிங்கன்னா இந்த மேன்சன் வந்துருங்க. இந்த மேன்சன் இங்கே வந்துட்டீங்க வச்சுக்கோங்க. இப்போ புத்தாவை இருங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த புல்லாக இருக்கும். இந்த இடத்துல ரெட் ஃப்ளவர் ஸ்பான் ஆகும். என்னடா இது இன்னொரு ரெட் ஃப்ளவருக்கு. சரி, அதாவது பக்கில் காட்டுருக்காங்க, மக்களை கண்டுக்காதீங்க. ஆனால் இப்போ நான் 3 காட்டினேன். அதாவது ஆமாம் 3 லொக்கேஷன் காட்டியிருக்கேன். அந்த 3 லொக்கேஷனுமே ரெட் ஃப்ளவர் லொக்கேஷனு. ப்ளூ ஃப்ளவர்லாம் அங்கே ஸ்பான் ஆகாது, எல்லோவும் ஸ்பான் ஆகாது. ஒன்லி ரெட்டு. இப்போ இன்னும் ஒரு ஸ்பான் ஏரியா இருக்குது. அது மட்டும் இருங்க காட்டுறேன். இருங்க மக்களே, எங்கே இருக்குதுன்னு சரியாக தெரியல. இது கரெக்டாக பார்த்தீங்கன்னா எனக்கு வேறு இது பக் ஆகுது. அப்போது பக் ஆகுதுனால ஸ்பான் ரொம்ப கொண்டுறாண்ணா கிட்ஸ்னு. மக்களே நீங்கள் முதல்ல நான் பைத்தியம் மாரி தெரியாமல் பண்ணிட்டேன். ஆனால் நீங்கள் என்ன பண்ணிடுறீங்க, ஏற்கனவே என் கையிலையாச்சும் செத்துருங்க மக்களே. நீங்கள் செத்துறீங்கன்னா நீங்கள் தைரியமாக பண்ணலாம். செத்துறீங்கன்னா நீங்கள் எல்லாம் போயிடும். அப்புறம் நீங்கள் ஃப்ளவரில் கண்டுபிடிச்சிட்டு லாஸ்ட்டில் வெளியே போயிட்டு வரலாம். அப்படின்னா வெளியே போயிட்டு வரக்கூடாது. எல்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே மக்களே, இதான் மக்களே. இது என்னடா பண்ணிருக்கான், கோஸ்ட் ஃப்ரூட்டா? கோஸ்ட் ஃப்ரூட்டு. ஓகே, ஸ்டோர் பண்ணுவேன். ஏற்கனவே இருக்குது. என்னடா பண்ணுறா? திருட்டு பையன் சார்ஜ் பண்ணி நம்ம கொல்லலான்னு பார்க்குறான். என்னடா பவுண்டி கஷ்டப்பட்டு நான் 1.40 மில்லியன் பவுண்டி கஷ்டப்பட்டு பண்ணுவேன். மக்களே, இது 4th லொக்கேஷன். மொத்தம் ரெட் ஃப்ளவருக்கு 4 லொக்கேஷன் தான் இருக்குது. அடுத்து நம்ம ப்ளூ ஃப்ளவர் லொக்கேஷன் பார்ப்போம். வாங்க மக்களே, வாங்க ப்ளூ ஃப்ளவர் பார்ப்போம். ப்ளூ ஃப்ளவர் பார்த்திங்கன்னா எங்கே இருக்குதுன்னு வாங்க பார்ப்போம். மக்களே, ப்ளூ ஃப்ளவரோட ஃபஸ்ட்டு லொக்கேஷன் கிரேவியார்டு ஐலாண்ட் வந்துட்டிங்க வச்சுக்கோங்க. ஐலாண்ட் வந்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு கிரேவியார்ட்லேயே 2 இடம் இருக்கும். அது 2, ஆனால் அதிகமாக ஸ்பான் ஆகிறது பார்த்திங்கன்னா இந்த சவப்பட்டி மாதிரி இருக்கும்ல. இங்கே இந்த சாம்பி வேறு விருப்பத்துறான். இவனை மூணு காலி பண்ணிடலாம். ஓகே மக்களே, இவனை காலி பண்ணியாச்சு. இவன் பார்த்திங்கன்னா இந்த செவப்பட்டி மாதிரி நிறைய இருக்கும். அந்த இருங்க இங்கெல்லாம் செவப்பட்டியாக இருக்கும்ல, இந்த செவப்பட்டியில் நல்லா தேடி பாருங்கள். இங்கே ப்ளூ ஃப்ளவர் ஸ்பானு பார்த்திங்கன்னா ரெட் ஃப்ளவரில் 4 தான் இருக்கும். 4 ஸ்பானை நம்ம பார்த்துட்டோம். ப்ளூ ஃப்ளவர் ஸ்பான் தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதனால் மறந்துடாதீங்க மக்களே. நீங்கள் ரெட் ஃப்ளவர் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அடுத்து ப்ளூ ஃப்ளவர் இந்த ஸ்பான்ஸ்லாம் பாருங்கள். அதனால் ரெட் ஃப்ளவர் ஸ்பான் பார்க்காதீங்க, நல்லா ஆபம் வச்சுக்கோங்க மக்களே.
ஓகே, இங்கெல்லாம் கூட இருக்கும். இங்கே கரெக்டாக கீழே பாருங்கள். கீழே அப்படி இல்லை அப்படின்னா, ப்ளூ ஃப்ளவர் இல்லை அப்படின்னா, இருங்க எதுக்கும் இன்னொரு வாட்டி கூட செவப்பட்டி பார்ப்போமா? சரி வேணாம் விடுங்க. அடுத்து நம்ம இன்னொரு ப்ளூ ஃப்ளவர் லொக்கேஷன் மக்களே. இதான் வந்து செகண்ட் ப்ளூ ஃப்ளவர் லொக்கேஷன். எல்லாமே கிட்ட தான் இருக்கும் மக்களே. க்ரீன் ஜோன் கிட்ட தான். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, க்ரீன் ஜோனில் வந்து இது பாயிண்ட் வச்சுருங்க. செட் பாயிண்ட்டு, ஹோம் பாயிண்ட்டு. ஓகே சார், வந்தாச்சா? இங்கே இருக்குமாண்ணா? அங்கே அதோ இருக்குது, ப்ளூ கலரில் இருக்கு பாருங்க. அதுதான் என்னடா அது? எங்கள் மக்கள் எப்படி எடுத்துருமா? எடுக்க முடியுமா? முடியல. ஆமாம், இங்கே இருக்காது, ஸ்மான் ஆகாது. இருக்குது ஏதோ மேலே போய் பார்ப்போம். எங்கள் மக்களை மேலே போய் எதுக்கு நம்ம பார்ப்போம். மேலே கூட இருக்கும். நடா இது போகவே முடியல. மக்களே போயாச்சு. இப்போ வந்து மேலே பார்த்தீங்கன்னா, மேலே என்னடா இது ஒரு மக்களே. ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து 3ஆவதா? ரெண்டாவது ஸ்பான் லொக்கேஷன். இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ப்ளூ ஃப்ளவர் இல்லை. இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ஸ்பான் லொக்கேஷன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கும் ஒரு வாட்டி பார்த்துக்கிறேன். எல்லாத்தையும் நல்லா பார்த்துக்கிறேன் மக்களே, இருக்கா இல்லையான்னு. அப்போ தான் வந்து ஏன்னா இதுக்கும் வந்து கரெக்டாக பார்க்கணும். இதுக்கும் நல்லா பார்த்துக்கிறேன், தேடிக்கிறேன் மக்களே எல்லாம் கரெக்டாக. சரி ஓகே மக்களே, நம்ம வந்து கீழே போயிடலாம். எப்போடா கீழே போகிறது? கீழே போகும்ல. டேய் எங்களா இடத்த வேணும். அது ஒரு மக்களே ஹைட் பண்ணி வச்சுருக்காங்க திட்டு பசங்க. சரி ஓகே மக்களே, திரும்ப செஸ்ட் எடுத்துப்போம். செஸ்ட் எடுத்தாச்சு. ஓகே மக்களே, ப்ளூ ஃப்ளவரில் செகண்ட் லொக்கேஷன் பார்த்தாச்சு. இப்போ வந்து தேர்ட் லொக்கேஷன் எங்கன்னா கரெக்டாக வந்து எங்கன்னா இந்த பேர் வருது பார்ப்போம். பேர் என்னடா பேரை காட்டல. சரி ஓகே, இந்த ஐலாண்ட் எல்லாருக்கும் தெரியும். இந்த ஸ்ட்ராங்கஸ்ட் காட்னு ஒருத்தர் இருப்பான். இவன் நம்ம ஸ்ப்ரிங் ஷாட் கூட வாங்குவோம். ஆமாம், ஸ்ப்ரிங் ஷாட் நான் ஏற்கனவே வச்சுருக்கேன். அந்த வச்சுருக்க பாருங்க, அந்த ஸ்ப்ரிங் ஷாட் வாங்குவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா தேர்டு லொக்கேஷன். மொத்தமே 3 லொக்கேஷன் தான் இருக்குது. ஆனால் இங்கே தான் இருக்கணும். இல்லை மக்களே, ஆனால் இதுதான் 3 லொக்கேஷன் தான் ப்ளூ ஃப்ளவருக்கு. எனக்கு தெரிஞ்சு நான் வந்து சரியாக பார்க்கலன்னு நினைக்கிறேன். ஆமாம், எதுக்கும் ஒரு வாட்டி நல்லா தேடுவோம். இருங்க நல்லா தேடி பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு நான் வந்து சரியாக தேடலைன்னு நினைக்கிறேன். அதுதான் எனக்கு ஸ்பான் ஆகலை. இருங்க நல்லா தேடி பார்ப்போம். கிடைக்குதா? ப்ளூ ஃப்ளவர் எங்கே போய் ஒளிஞ்சிட்டு இருக்க? வெளியே வா. எங்கடா இருக்கான் பையன்? திருட்டு பையன் ஒழிச்சிட்டு இருக்கேன் போல். ஓகே மக்களே, ப்ளூ ஃப்ளவர் கிடைக்கல. மக்களே பார்த்தீங்கன்னா என்ன, நான் வந்து பண்ணலை, சவப்பட்டியில் இருக்கோன்னே. பார்த்தீங்கன்னா ப்ளூ ஃப்ளவர் சவப்பட்டியில் தான் இருந்துருக்கு. நான் சரியாக பார்க்கல அவசர ஆபத்தில். நீங்களும் வந்து அந்த மாதிரி இருக்காதீங்க, எல்லாம் ஒழுங்காக பார்த்து தேடி பாருங்கள். அடுத்து எல்லோ ஃப்ளவர் மக்களே. நீங்கள் இந்த எல்லா ஃப்ளவருக்கும் ஒரு லொக்கேஷன் இருக்குது. ஏதாச்சும் ஒரு லொக்கேஷன் தான் உங்களுக்கு ஸ்பான் ஆகும். ஆனால் எல்லோ ஃப்ளவர் அந்த மாதிரி கிடையாது. இது என்பிசி அடித்தா தான் வந்து எல்லோ ஃப்ளவர் ஸ்பான் ஆகும். இந்த என்பிசி இருப்பாங்களே, இவங்களை வந்து அடிச்சிருங்க மக்களே. அடிச்சிங்கன்னா எல்லோ ஃப்ளவர் வந்து ட்ராப் ஆகும். எனக்கு வந்து இப்போ 3 ஃப்ளவரும் கிடச்சிருச்சு. இப்போ வந்து அந்த பையன் இருப்பான், எங்கடா இருப்பான்? அந்த செடி அந்த பக்கத்தில் இருப்பான். அது ஒரு பாருங்க, அந்த செடி அங்கே போய் இருப்பான். இருங்க மக்களே போயிடுவேன். அது இருக்காம இருக்கேன். இவன்கிட்ட போயிட்டு இப்போ கொட்டினா டாக்குன்னு கொடுத்தீங்கன்னா, இப்போ பேவரில் 5 லேக் கொடுத்தோன்னா அவ்வளோதான் மக்களே. இப்போ நம்மளே வந்து ஒரு டைட்டில் அன்லாக் ஆகிடுச்சு, சி மான்ஸ்டர். இப்போ நீங்கள் வந்து என்ன வந்து ஷார்க் ரேஸு வெர்ஷன் 2, ஆனால் விங்கி மட்டும் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஹெச்பியும் வந்து சுத்தமாக போகாது. அதுவும் மாதிரி நான் நடக்கும் போதும் லைட்டாக ஃபாஸ்ட் இருக்கும், லைட்டாக அப்புறம் தண்ணியில் இருக்கும்போது நான் ரொம்ப ஸ்பீடாக போவேன். இதான் மக்களே ஷார்க் ரேஸு. பாய் காய்ஸ், பாய்.